Milky Mist ice cream. Goldwinner presents Taste of Madurai. பாண்டியநாட்டு மண்ணும் மனமும் in association with Milky Mist. வணக்கம், என்னோட பேர் முகமது காசிம். நாங்கள் மதுரையில் செல்ஃபி பரோட்டா கோச்சிங் சென்டர்னு பரோட்டா மாஸ்டர்களுக்கான பிரத்யேகமாக ஒரு பயிற்சி மையம் நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் இதில் என்ன செய்கிறோம்னா, பரோட்டா மாஸ்டர்களுக்கு மாவு பிசைகிறது, உருண்டை போடுறது, வீசுறது, டைப் ஆஃப் பரோட்டா வெரைட்டிஸ், பன் பரோட்டா, எண்ணெய் பரோட்டா, வீச் பரோட்டா, சிலன் பரோட்டா, கொத்து பரோட்டா இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துறோம். அது போக மதுரை ஸ்டைலில் சுவையான சால்னா கிரேவி வைக்க சொல்லிக் கொடுத்துறோம். தோசை, சப்பாத்தி, ஃபுல்கா, கோதுமை பரோட்டா சொல்லிக் கொடுத்துறோம். இது போக இன்னும் நம்மள்ட்ட சைனீஸ் கிளாஸஸ் இருக்குது. சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், 65 போன்லெஸ், சில்லி பரோட்டா, சில்லி சிக்கன், மஞ்சூரியன், டிராகன் சிக்கன் ஆகிய சைனீஸ் வகைகளும் சொல்லிக் கொடுத்துறோம். ஆண் பெண் இருபாலருக்குமே இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம். நீங்கள் ரொம்ப நாள் ஒரு 10 நாள் வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு பரோட்டா மாஸ்டர் ஆகக்கூடிய எல்லா பயிற்சியும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். மதுரைனாலே பரோட்டா தான். ஸோ அந்த பரோட்டாவை நீங்கள் எப்படி பழகலாம், நீங்களும் வீட்டில் எப்படி செய்கிறதுன்றதையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ மதுரையில் நாங்கள் செல்ஃபி பரோட்டா கோச்சிங் சென்டர் கடந்த 8 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கோம் வெற்றிகரமாக. இது வரைக்கும் ஒரு 4000 பரோட்டா மாஸ்டர்கள் ரெடி பண்ணியிருக்கோம். உள்நாடு வெளிநாடுகளில் பூரா வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். கடைகள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி பரோட்டா போடுறதுன்றதை கற்றுக்கலாம் வாங்க. இப்போ நேயர்கள் வீட்டில் எவ்வளோ ஈஸியாக பரோட்டா போடுறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு 1/2 கிலோ மைதா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 300 ml தண்ணி. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம். இப்போது நம்ம உப்பு மைதாவும் போட்டோம். இதை ஒரு மிக்ஸ் உள்ளே போடுறோம். சரிங்களா, நீங்கள் வீட்டில் எப்பயும் போல் சப்பாத்திக்கு பண்ணிடுற மாதிரியே இப்போ செஞ்சுருங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை பரோட்டா போடுறது. 1/2 கிலோவுக்கு 300 ml வரைக்கும் தண்ணி பிடிக்கும். இப்போ நம்ம இன்னுமே உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா, நான்வெஜ்னால் ஒரு எக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடேரியன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மாவை நல்லா சாஃப்ட் பண்ணிடுங்க. நம்ம மாவு பிசையும் போது எந்த இடத்துலையும் கெட்டியாக இருக்காத அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போது நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ இது நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஊறினாலே போதும். நம்ம உருண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் ஊறணும். 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊறிச்சுன்னா நம்ம வீசி எடுக்கும் போது பரோட்டா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம உருண்டை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் வீட்டில் உருண்டை போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மாவு பிச்சுக்கோங்க. நம்ம உள்ளங்கையில் வச்சு கையை ஹோல்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணினாலே நமக்கு ஒரு உருண்டை கிடச்சிருச்சு. சரியா, இப்போ மாவை பிச்சுக்கிறீங்க, உள்ளங்கையில் வச்சுறீங்க. லெஃப்ட் ஹேண்டில், ரைட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறீங்க. நமக்கு உருண்டை கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ ஹோட்டலில் எப்படி உருண்டை போடுவாங்கன்னா, நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கை வச்சுட்டு புஷ் பண்ணுவாங்க. கீழேருந்து ஆள்காட்டி வரல கட் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ உருண்டை நிறையா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம உருண்டை போட்டு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ஊறினதை நம்ம வீச போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி வீசிட்டிங்கனாலே இதை வச்சு நம்ம 4 பரோட்டா போட்டுடலாம். ஸோ இதை நார்மலாக எடுத்து ரொட்டேட் பண்ணி ஃபஸ்ட்டிங்கன்னா ரோல் பரோட்டா சுற்றிடுறோம். இதை அப்படியே கீழே வச்சு புஷ் பண்ணி வச்சிடும். மலபார் பரோட்டா. நம்ம பன் பரோட்டா போகிறோம். மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா. இதில் ஏன் நாங்கள் கட்டை யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா, கட்டை யூஸ் பண்ணோம்னா பரோட்டா ஒரு மாதிரி ஹார்டாக வரும். ஸோ கையிலேயே நல்லா பெருசாக வீசிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பன் பரோட்டா கையிலேயே வீச போகிறோம், கட்டை இல்லாமல். இப்போது ஏர் லாக் பண்ணணும் பன் பரோட்டாக்கு மெயின். ஸோ ஏர் லாக் பண்ணிடுறோம். அப்படியே எடுத்து இது அப்படியே தோசைக்கல்ல வச்சோன்னா பன் பரோட்டா ரெடி. இப்போ நம்ம வீச்சு பரோட்டா போடுறோம். இப்போது நம்ம இப்படியே எடுத்து தோசைக்கல்ல போட்டால் வீச்சு பரோட்டா. இதை நம்ம 4ஆக மடக்கிறோம். ஸ்கொயர் டைப்பில் போட்டோம்னா நம்ம வீச்சு பரோட்டா.
இப்போ நம்ம வீசுறது ஒரே மெத்தேடு தான், ஆனால் அதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக பரோட்டா போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரோல் பரோட்டா போட்டோம், நூல் பரோட்டா, மலபார் பரோட்டா, பன் பரோட்டா, வீச் பரோட்டா, ஒரு 5 டைப்பு ஒரே மாதிரி வீசி நீங்கள் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீசி வச்சுருக்க பரோட்டாவை இப்போ அழகாக தட்டி அப்படியே நம்ம தோசைக்கல்லில் போட போகிறோம். வாங்க. இப்போ நம்ம பரோட்டா வேக வச்சு எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இனி நம்ம தோசை எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டு தோசை எப்படி பார்க்க போகிறோம், கடை தோசை எப்படி போடுறதுன்றதையும் அடுத்து பார்க்க போகிறோம். ஒரு கப்பு நிறையா மாவு எடுத்துக்கோங்க. செண்டில் வச்சு மேலே 5 விரலுமே மேலே வச்சு சுற்றுங்க. ஸோ நம்ம ஆயில் போட்டோம். உங்கள் எங்கேயாச்சும் மேலே கனமாக மாவு இருந்துச்சுன்னா அதை தடவி விட்டுருங்க. முறை மாதிரி ஈவனாக வந்துடும். இப்போ நம்ம கீழே வேகிறது மேலே தெரியும், கலரிங் கீழே நல்லா ரெட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தோசை எடுத்துடலாம். ரெட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம எதனால் தோசையை திருப்பி போடலை, ஊத்தாப்பத்தை திருப்பி போடலை, கனமாக போடுறதுனால திருப்பி போடுறோம். நம்ம ஏன் தோசையை திருப்பி போடலைன்னா, தோசை நம்ம நல்லா நைஸாக ஒன் சைடு வெந்தாலே போதும். இப்போ நம்ம கடையில் போட்ட தோசை பார்த்தோம். நீங்கள் வீட்டில் போடும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, கரண்டியில் ஊற்றுறோம். தோசை எதனால் நமக்கு வீட்டில் சுற்றும் போது பிடிக்கிறது, திரண்டு வர்றது, ஒரே காரணம் ஆயில் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பார்த்தீங்களா திரண்டு வரும், ஹோல்ஸ் உலகம். நம்ம கடையில் என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் உளுந்து கம்மியாக போட்டுருவோம் தோசைக்கு. ஒரு கிலோவுக்கு 200 கிராம் உளுந்து மட்டும் போட்டு அரைச்சி வச்சுட்டோம்னா தோசைக்கு கரெக்டாக இருக்கும். இட்லிக்குன்னா ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, 1/4 கிலோ உளுந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து போட்டுக்கோங்க. நம்ம செல்ஃபி பரோட்டா கோச்சிங் சென்டரில் பரோட்டா மாஸ்டர் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் சைனீஸ் மாஸ்டர் ட்ரைனிங்கும் இருக்குது. நம்ம இதில் சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், 65 போன்லெஸ், சில்லி பரோட்டா, சில்லி சிக்கன், மஞ்சூரியன், ட்ராகன் சிக்கன் எல்லாமே ப்ராக்டிக்கலாகவே சொல்லிக் கொடுத்துறோம். இப்போ வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு நம்மளோட ஹாஸ்டல் வசதி இருக்குது. ஆண் பெண் இருபாலருமே வரலாம். இப்போ நம்ம இன்றைக்கி சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் வாங்க. இப்போ நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றுறோம். 1/2 ஸ்பூன் அளவு வெள்ளைப்பூடு கார்லிக் நறுக்கி வச்சுருக்கோம். 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி ஜிஞ்சர் கறக்கி வச்சுருக்கோம். கேப்சிகம் கொஞ்சம், ஆனியன் கொஞ்சம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் போடுறோம். இப்போ நம்ம ஒரு 1/2 கரண்டி அளவு தண்ணி ஊற்றிடுறோம். இப்போ நம்ம உப்பு, சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர் தேவையான அளவு போட்டோம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த மசாலாலாம் கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் குக் ஆனால் போதும். இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தளவுக்கு ஃபயர் இருக்காது. ஸோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் 65 ஒரு 8லேருந்து 10 பீஸ் போட்டுக்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சிக்கன் 65 பொரிச்சு வச்ச பீசஸை எடுத்து நம்ம கிரேவியில் போட்டுறோம். இப்போ நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு, சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம சில்லி சிக்கனை எடுத்துகிறோம். இப்போ நம்ம இந்த பேஜில் ஒருத்தர் சிறப்பாக பயிற்சி எடுத்துட்டாரு, அடுத்து வெளிநாடு போக போகிறாரு. அவருக்கு நம்ம இந்த சான்றிதழ் கொடுத்து வழி அனுப்பி வைப்போம். இப்போ நம்ம பரோட்டா ஸ்கூலில் பரோட்டா பார்த்தாச்சு, தோசை பார்த்தாச்சு, சில்லி சிக்கன் பார்த்துட்டோம். ஆனாலும் ஒரு டெசர்ட்லனா இது முழுமை அடையாதுல்ல. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ஃப்ரைட் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஆயில் ஊற்றி இப்போ நம்ம கோல்டு வின்னர் ஆயில் ஊற்றி ஃபஸ்ட்டு ஆயிலில் ஹீட் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு ஃப்ரைட் ஐஸ்கிரீமுக்கு தேவையான பொருட்கள் ஐஸ்கிரீம், ப்ரெட்டு, மில்கி மிஸ்ட், கண்டென்ஸ்டு மில்க். ஐஸ்கிரீமை நம்ம ஸ்கூப்பாக கட் பண்ணிக்கிறோம். ப்ரெட்டில் டிப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஐஸ்கிரீமை ப்ரெட்டால் ஸ்டஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ண கோல்டு வின்னர் ஆயிலில் ஹீட் பண்ணதுக்கப்புறம்
நம்ம ஊட்டி வச்சுருக்க இந்த ஃப்ரைடு ஐஸ்கிரீமை உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். மில்கி மிஸ்ட் கண்டென்ஸ்டு மில்கையும் ஆட் பண்ணி நமக்கு சூடான சுவையான ஃப்ரைடு ஐஸ்கிரீம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் குழந்தைகளுக்கு ஈஸியான முறையில் ஒரு நல்ல டெசர்ட் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா ப்ரெட்டு, ஐஸ்கிரீம், மில்க் மிஸ்ட் கண்டென்ஸ்டு மில்கையும் ஆட் பண்ணினா மூணு பொருட்கள் மட்டும் சேர்த்து ஒரு சூடான சுவையான கூலான ஒரு அழகான டெசர்ட் வீட்டில் அழகாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டோன்னே எடுத்தனால உள்ள ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகலை, வெளியே இருக்க நம்ம ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கூலாகவும் இருக்கும், ஹீட்டாகவும் இருக்கும். நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கனாலே நம்மளுடைய பாரம்பரியமான உணவும் பாசக்கார பசங்கள் இருப்போம். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Milky Mist Ice Creams. செய்திகள் வாசிப்பது ராகுல். புதுசா 4G 1G கோல்ட் வின்னர் கடலெண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டியில வேற ரேஞ்சு.